ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் டு ஆர் அகாடமி. சார் இன்றைக்கி வந்து டாபிக் வந்து ஐஎன்எம்மில் டெஸ்ட்டில் வந்து பார்த்தா சாம்பியன் டெஸ்ட் பேட்சில் வந்து பார்த்தா என்ன டாபிக் பார்க்க போகிறோம் பாருங்கள். தலைவர்கள் உருவாக்குகின்ற டாப்பிக்கில் வந்து இதில் வந்து 4 தலைவர்களை பற்றி இருக்கக்கூடிய வினாக்களை பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நேரு, ஜவஹர்லால் நேரு அவர்கள், காமராஜர் அவர்கள், ராஜாஜி, அபுல் கலாம் ஆசாத் அவர்கள் 4 பேரை பற்றி பார்த்தீங்கன்னா டிஎன்பிசியில் எப்படிலாம் கொஸ்டின் கேட்பாங்க, தாண்டி வேறு என்ன கேட்பாங்கன்ற விஷயத்தை இந்த வீடியோவில் டிஸ்கஸ் பண்ணுவோம். ஓகேங்களா சார்? முதல் வினா பாருங்கள் சார். முதல் வினா, நேரு தீவிர அரசியலில் ஈடுபட காரணமாக இருந்த ஒரு முக்கியமான நிகழ்ச்சி எது அப்படின்னு கேட்குறாங்க. சரிங்களா? ஜவஹர்லால் நேரு அவர்கள் ஒரு அரசியலில் ஈடுபட காரணமாக இருந்த ஒரு முக்கிய நிகழ்ச்சி எது அப்படின்னு கேட்குறாங்க. சரிங்களா? முதல்ல ஜவஹர்லால் நேரு அவர்கள் காரணமாக இருந்த வந்து முக்கியமான நிகழ்ச்சி என்பது ஜாலியன் வாலாபாக் துயரம் தான், படுகொலை தான் காரணம். இந்த படுகொலை எப்போ சார் நடந்திருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1919 சில ஏப்ரல் மாதம் 13ஆம் தேதி நடந்திருக்கும். சரிங்களா? சரி, இதுதான் வந்து ஒரு தீவிர அரசியல் ஈடுபடுறதுக்கான முக்கியமான காரணம். இருந்தாலும் சார் இவருடைய வருகை என்பது இதெல்லாம் சொல்லுவாங்க. சில இவர் எப்போல்லாம் வந்து இந்தியாவுக்கு வந்தார் அதை பற்றிலாம் கொஸ்டின் கேட்பாங்க. சார் முதல்ல இவர் 1889 நவம்பர் 14 அன்று, அதாவது குழந்தைகள் தினமாக நினைச்சிருக்கும் வந்து அப்போ பிறந்திருப்பார். சரிங்களா? இவர் மேற்படிப்பிற்காக இங்கிலாந்து சென்று, அவருடைய தந்தை பேர் என்ன சொல்லுவாங்கன்னா மோதிலால் நேரு. மோதிலால் நேரு இது வந்து பார்த்தீங்கன்னா மேற்படிப்பிற்காக என்ன பண்ணியிருப்பாருன்னா இங்கிலாந்து போயிருப்பார். நம்முடைய ஜவஹர்லால் நேரு அவர்கள் இங்கிலாந்து போயிருப்பார். சரிங்களா? இவர் இங்கிலாந்தில் இருந்து பார்த்தீங்கன்னா வழக்கறிஞர் தொழிலாம் படிச்சுட்டு மேற்படிப்புகள்லாம் படிச்சுட்டு இங்கே 1912 இந்த காலகட்டத்துக்கு இந்தியாவுக்கு ரிட்டர்ன் வருவார். சரிங்களா? இது வந்து எக்ஸாமில் கேட்கலாம். சரிங்களா? அவர் இந்தியாவுக்கு எப்போ வந்து பார்த்தீங்கன்னா மீண்டும் வராருன்றதோட எக்ஸாமில் கேட்பாங்க. அது நல்லா ஞாபகம் வச்சுட்டு போங்க. ஓகேங்களா? அது மட்டும் இல்லாமல் இங்கே வந்ததுக்கு அப்புறமாக இங்கே இருக்கக்கூடிய அரசியல் தலைவர்கள் எல்லாரையுமே அவர் மீட் பண்ணுறாரு. ஏன்னா மோதிலால் இருந்து ஒரு பெரிய அரசியல்வாதி. அப்போ அவருடைய மகன் வந்து பார்த்தீங்கன்னா எல்லா மீட்டிங்கும் கூடவே போகிறார். சரிங்களா? போகும்போது அங்கே இருக்கக்கூடிய மிதவாதிகள், தீவிரவாதிகள் எல்லாருடைய அவங்களுடைய நடவடிக்கைகள் எல்லாத்தையுமே பார்க்குறாரு. அவர் இருந்தாலும் மிதவாதிகள் மீது வந்து பார்த்தா ஒரு சலிப்புத்தன்மையோடு தான் இருக்கார். அப்போது தீவிரவாதிகளாக இருக்கக்கூடிய பார்த்தீங்கன்னா திலகர், அன்னி பெசன்ட் அம்மையார், சரிங்களா, இவங்க கூட வந்து பார்த்தா நட்புறவை மேற்கொண்டு அவர் வந்து பார்த்தா அரசியல் ஈடுபட வரார். ஓகேங்களா? அதன் மூலமாக தான் என்ன பண்ணியிருப்பாங்க அப்படி பார்த்தீங்கன்னா திலகரும் ப்ளஸ் அன்னி பெசன்ட்டு அதுக்கடுத்து வந்து பார்த்தா ஜவஹர்லால் நேரு இவங்கெல்லாம் சேர்ந்து என்ன பண்ணுவாங்கன்னா இவங்க தான் தீவிரவாதிகள்னு சொல்லுவாங்க. இவங்களாம் வந்து பார்த்தா தீவிரவாதிகள் மீது தான் ஒரு நாட்டம் கொண்டவர். அதனால் 1917 கல்கத்தா செஷன் அப்போ அன்னி பெசன்ட் அம்மையாரை வந்து பார்த்தோன்னா ஐஎன்சி தலைவராக தேர்வு செய்யப்பட்ட ஒரு முக்கிய பங்கு வகித்தவர் யாரா நம்முடைய ஜவஹர்லால் நேரு அவர்கள் தான். அவருடைய நோக்கம் என்பது பார்த்தீங்கன்னா மிதவாதிகள் வந்து பார்த்தோன்னா கோரிக்கை என்பது வந்து பார்த்தோன்னா ரொம்ப காலதாமதமாக இருக்குது, தீவிரவாதிகளுடைய கோரிக்கை தான் ரொம்ப நல்லா இருக்குன்ற மாதிரி பார்த்தா தீவிரவாதிகள் பக்கம் அவர் வந்திருப்பார். இருந்தாலும் இவர் சுதேசி இயக்கத்தின் போது வந்து பார்த்தா அதை பற்றிக்கான கருத்துக்கள் எல்லாத்தையுமே அவர் கேட்டிருப்பார். வங்காளத்தில் சுதேசி இயக்கம் அதெல்லாம் கேட்டிருப்பார். அதுக்கடுத்து மட்டும் இல்லாமல் இங்கே இருக்கக்கூடிய ஒத்தியாமை இயக்கத்திலையும் வந்து காந்தியடிகள் கொண்டு வந்த ஒத்தியாமை இயக்கத்திலையும் கலந்து கொண்டிருப்பார். சரிங்களா? அது மாதிரி சௌரி சௌரா சம்பவம் உங்களுக்கு தெரியும். February 5, 1922 நடந்திருக்கும். அங்கே காவலர்கள் 22 பேர் படுகொலை செய்யப்பட்டிருப்பார்கள். இதெல்லாமே நீங்கள் படிச்சிருப்பீங்க. அந்த எல்லா விஷயமே அவர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இதுவாக இருந்திருக்கும். ஆனால் சௌரி சௌரா சம்பவத்துக்கு பிறகு ஒத்தியாமை இயக்கத்தை காந்தியடிகள் நிறுத்திய போது அதை எதிர்த்தவர் யாரா நேரு அவர்கள் தான் எதிர்த்திருப்பார். ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். அது மட்டும் இல்லாமல் சரி, இவர் ஜாலியன் வாலாபாக் படுகொலையின் வந்து ஒரு நிகழ்விற்கு பிறகுதான் அவர் தீவிர அரசியலில் ஈடுபடவே தொடங்கினார். இவர் வந்து பார்த்தா ஒரு வழக்கறிஞர், முக்கியமான வழக்கறிஞர். அது மட்டும் இல்லாமல் INA, சரிங்களா, இந்தியன் நேஷனல் ஆர்மியினுடைய அந்த கைதிகள் எல்லாருமே செங்கோட்டில் சிறையில் அடைக்கப்பட்ட போது அவர்களுக்காக வாதாடிய வழக்கறிஞர் யாரும் நம்மளுடைய ஜவஹர்லால் நேரு, பக்ருதீன் ஜியாப்ஜி போன்ற அறிஞர்கள் எல்லாமே போராட்டம் பண்ணியிருப்பாங்க. ஓகேங்களா? அதை ஞாபகம் வச்சுங்க. அப்போ தீவிர அரசியலில் ஈடுபடுறதுக்கு முக்கியமான காரணமாக இருந்தது பார்த்தீங்கன்னா ஜாலியன் வாலாபாக் படுகொலை தான். சரிங்களா? ஸோ அடுத்த கொஸ்டின் பாருங்கள் சார். 2வது கொஸ்டின் பாருங்கள். தமிழ்நாட்டினுடைய எந்த முதலமைச்சருக்கு 1954ஆம் ஆண்டு பாரத ரத்னா விருது வழங்கப்படுதுன்னு கேட்குறாங்க. சரிங்களா? இந்தியாவினுடைய மிக உயரிய விருது வந்து பார்த்தீங்கன்னா பாரத ரத்னா விருது தான். இது வந்து யார் கொடுத்துருப்பாங்கன்னா ராஜாஜி கொடுத்துருப்பாங்க. சேலத்து மாம்பழம் என்று அறியப்பட்டவர், மூதறிஞர் என்று அழைக்கப்பட்டவர் யாருன்னா நம்முடைய ராஜாஜி அவர்கள். சாணக்கியர் என்றும் கூட அறியப்பட்டவர். ஓகேங்களா? சரி, இவருக்கு வந்து 1954 இந்தியாவுடைய மிக உயரிய விருது பாரத ரத்னா கொடுத்தாங்க. இது மட்டும் இல்லாமல் நம்ம தமிழ்நாட்டை சேர்ந்த ராதாகிருஷ்ணன், சரிங்களா, அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா சர் ஜி ராமன் அவர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பாரத ரத்னா விருது வந்து கொடுத்துருப்பாங்க. ஓகேங்களா? சார் இதை வந்து படிச்சுட்டு போங்க, எக்ஸாமில் கேட்கறதுக்கான நிறைய வாய்ப்புகள் இருக்குது. அப்போது ராஜாஜிக்கு தான் முதல்ல பாரத ரத்னா விருது கொடுத்தாங்க. 1952 to 54 தமிழ்நாட்டினுடைய சிஎம்மாக இருந்திருப்பார். அது மட்டும் இல்லாமல் இவர் 1937 to 39 இந்த காலகட்டத்தில், சரிங்களா, ஆங்கிலேய ஆட்சி காலத்தில், சரிங்களா, இந்திய அரசு சட்டத்தின்படி நடந்த பொது தேர்தலில் வந்து பார்த்தீங்கன்னா காங்கிரஸ் கட்சி சார்பாக தேர்வு செய்யப்பட்ட ஒரு முதல் சிஎம் யாருன்னு கேட்பாங்க. நீங்கள் ராஜாஜி அவர்கள் தான் சொல்லணும். அது மட்டும் இவருடைய CR ஃபார்முலா எக்ஸாமில் திருப்பி கேட்பாங்க. CR ஃபார்முலா என்பது 1944, அதாவது பார்த்தீங்கன்னா ஜின்னா அவர்களையும் காந்தியருடைய சந்திப்பை பற்றி சொல்கிறதா வந்து பார்த்தீங்கன்னா CR ஃபார்முலா. அதை பற்றி கேட்குறதுக்கான நிறைய வாய்ப்பு இருக்குது. ஓகேங்களா? இந்தியாவின் எந்த தலைவர் மக்கள் மனதில் சமய சார்பின்மை, சரிங்களா, என்ற ஒரு கருத்தை வந்து பார்த்தீங்கன்னா பதித்தார் அப்படின்னு கேட்குறாங்க. சார் யார் சார் இது வந்து பதித்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்முடைய ஜவஹர்லால் நேரு அவர்கள். நவீன இந்தியாவினுடைய சிற்பி என்று அறியப்படுவர் ஜவஹர்லால் நேரு அவர்கள். இவருடைய தீர்மானம் என்பது ஏன் சார் இந்த விஷயம், இந்த செக்குலரிசம் என்ற வார்த்தை அவர் தான் யூஸ் பண்ணார். சார் என்ன சார் நடந்திருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்முடைய குறிக்கோள் தீர்மானம்,
சரிங்களா. நேருடைய குறிக்கோள் தீர்மானம் என்பது டிசம்பர் மாதம் 13ஆம் தேதி 1946 நடந்திருக்கும். சரி, இதை கான்ஸ்டியூஷனுடைய அசம்பிளி வந்து பார்த்தீங்கன்னா எப்போ சார் ஏற்றிருப்பாங்க, அரசியல் நிர்ணய சபை எப்போ சார் ஏற்றிருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜனவரி மாதம் 22, 1947 ஏற்றிருப்பாங்க குறிக்கோள் தீர்மானம். இதான் வந்து பார்த்தீங்கன்னா முகவுரை பிரியாமலாக அறியப்படுகிறது. சார் அதில் வார்த்தைகள் ரொம்ப முக்கியம். SSDR அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா. எஸ் சாவரின் இறையாண்மை, அடுத்து சோசியலிஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா சமதர்மம், அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா செகுலரிசம் என்பது சமய சார்பின்மை, டி என்பது டெமோக்ராட்டிக், ஓகேங்களா, மக்களாட்சி, ஆர் என்பது பார்த்தீங்கன்னா ரிப்பப்ளிக் அப்படின்னு சொல்லுவாங்க, அதாவது குடியரசு அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போது சமய சார்பின்மை என்ற வார்த்தை யூஸ் பண்ணது யாருன்னா நம்மளுடைய ஜவஹர்லால் நேரு அவர்கள். நவீன இந்தியாவினுடைய சிற்பி, இந்தியாவை கட்டமைத்தவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்முடைய ஜவஹர்லால் நேரு. இந்தியாவினுடைய மிக நீண்ட காலமாக பிரதமராக இருந்தவர் யாருன்னு கேட்பாங்க, நம்ம ஜவஹர்லால் நேரு அவர்கள். இந்தியாவில் முதலாக நம்பிக்கையில்லா தீர்மானமானது எந்த பிரதமர் மீது கொண்டு வரப்பட்டுன்னு சொன்ன கேட்டால் கூட ஜவஹர்லால் நேரு அவர்கள் தான் நீங்கள் சொல்லணும், ஓகேங்களா. அப்போ ஜவஹர்லால் நேரு பற்றி பார்த்தீங்கன்னா கொஸ்டின்ஸ் வந்து இப்படிலாம் கேட்கறதுக்கான நிறைய வாய்ப்புகள் இருக்குது. நல்லா படிச்சுட்டு போங்க. ஸோ அடுத்த கொஸ்டின் பாருங்கள். ஸோ அடுத்து காமராசருடைய அரசியல் குரு யார் அப்படின்னு கேட்குறாங்க. காமராசருடைய அரசியல் குரு யாருன்னா சத்தியமூர்த்தி அவர்கள். சரிங்களா, சத்தியமூர்த்தி அவர்கள். சரிங்களா. இப்போது தற்போது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ காமராசர் அவர்கள் அவருடைய அரசியல் சத்தியமூர்த்தி சொல்லிட்டோம். அவருடைய இந்த தற்போது தமிழ்நாட்டில் வந்து பார்த்தீங்கன்னா காங்கிரஸ் கட்சியினுடைய அலுவலகத்தினுடைய பேர் என்ன சொல்லுவாங்கன்னா சத்தியமூர்த்தி பவன் கூட சொல்லுவாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்தியா விடுதலை பெற்ற போது 1947 வந்து பார்த்தீங்கன்னா சத்தியமூர்த்தியினுடைய வீட்டுக்கு முன்னாடி தான் பார்த்தீங்கன்னா காமராசர் அவர்களே வந்து கொடியை வைத்திருப்பார். அப்போது காமராசருடைய அரசியல் குரு சத்தியமூர்த்தி தான். இவர் இந்த சத்தியமூர்த்தி அவர்கள் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஒத்தியாமை இயக்கத்தின் காரணமாக ஒத்தியாமை இயக்கம் நடைபெற்று கொண்டிருக்கும் போது சௌரி சௌராசம் நடந்திருக்கும். அதன் காரணமாக என்ன பண்ணுவாங்கன்னா ஒத்தியாமை இயக்கத்தை காந்தியடிகள் நிறுத்தியிருப்பார். இருந்தாலும் அந்த மாற்றத்தை வேண்டக்கூடியவர்கள் மாற்றத்தை வேண்டாம்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நிறைய பேர் பிரிஞ்சு போயிடுவாங்க. காந்தியுடைய கொள்கைகளை ஃபாலோ பண்ணக்கூடாங்க யாருன்னு அப்படின்னு பார்த்தீங்கன்னா மாற்றத்தை விரும்பாதவர்கள். மாற்றத்தை வேண்டக்கூடியவர்கள் யாருன்னா காந்தியுடைய கொள்கையை ஃபாலோ பண்ணாமல் நம்ம வந்து எலெக்ஷனில் போட்டி போட்டு நம்ம வந்து பார்த்தா சட்டமன்றத்துக்கு செல்ல வேண்டும் சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா போட்டி போட்டவர் யாருன்னா நம்முடைய சத்தியமூர்த்தி அவர்கள். இது வந்து பார்த்தீங்கன்னா இவர் வந்து மாற்றத்தை வந்து வேண்டக்கூடியவராக அறியப்பட்டவர். ரொம்ப முக்கியமான ஒரு பர்சன். சுயராஜ்ய கட்சியினுடைய ஒரு முக்கியமான ஒரு உறுப்பினர் சத்தியமூர்த்தி. ஓகேங்களா, நல்லா ஞாபகம் வச்சுக்கணும், ஓகேங்களா. பூண்டி நீர்த்தேக்கம் சொல்லுவாங்க சார். அந்த நீர்த்தேக்கத்தை வந்து கட்டமைக்கிறது முக்கியமான காரணமாக இருந்தாருன்னா சத்தியமூர்த்தி அவர்கள் ஞாபகம் வச்சுங்க. அப்போது காமராசருடைய ஒரு அரசியல் குரு, ஓகேங்களா. சரி, காந்தியினுடைய அரசியல் குரு யாருப்பா? காந்தியுடைய அரசியல் குரு யாருன்னா கோபாலகிருஷ்ண கோகலே அவர்கள். நீங்கள் படிச்சிருப்பீங்க. சரிங்களா. சார் அடுத்த கொஸ்டின் நம்ம போயிடுமா? சார் அடுத்த கொஸ்டின் பாருங்கள். ஹூ வாஸ் அரெஸ்டட் பை த பிரிட்டிஷ் கவர்மெண்ட் ஃபார் த பாம்பு எக்ஸ்ப்ளோசிங் 1933 இன் ஸ்ரீவில்லிபுத்தூர் போலீஸ் ஸ்டேஷன். சரிங்களா. சார் வந்து யார் சார் கைது பண்ணாங்கன்னு அப்படின்னு கேட்குறாங்க. யாரை சார் கைது பண்ணிருவாங்கன்னா காமராசர் அவர்கள் தான் கைது பண்ணியிருப்பாங்க. சரி, இந்த இன்சிடென்ட் எப்போ சார் நடந்ததுன்னா 1933 நடந்திருக்கும். இதில் காமராசர் அவர்களை கைது பண்ணியிருப்பாங்க. அந்த காமராசர் அவர்களுக்காக வாதாடிய வழக்கறிஞர்கள் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்முடைய வரதராஜலு நாயுடு மற்றும் ஜார்ஜ் ஜோசப் அவர்கள். சரிங்களா. வரதராஜலு நாயுடு மற்றும் ஜார்ஜ் ஜோசப். சரிங்களா. இவர் தான் வந்து பார்த்தோன்னா என்ன சொல்லணும்னா நம்ம ஜார்ஜ் ஜோசப். சரிங்களா. இவர் ரோசாபுத்துறைன்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா. இவங்க ரெண்டு பேர் தான் இந்த இதில் வாதாடி நம்ம இருப்பாங்கன்னா காமராசருக்கு இதுக்கும் எந்த தொடர்பும் இல்லை, அது மட்டும் இல்லாமல் எந்த சாட்சிகளுமே இல்லைன்னு சொல்லிட்டு காமராசர்களை விடுதலை செய்திருப்பாங்க. அதை ஞாபகம் வச்சுங்க. காமராசர்கள் இந்த மாதிரி போராட்டங்களில் கலந்து கொண்டாரா அப்படி மட்டும் இல்லாமல் நிறைய போராட்டங்கள் கலந்து கொண்டிருக்கிறார். 1900 வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வைக்கம் சத்தியாகிரகம் படிச்சிருப்பீங்க. 1924 அந்தலையும் கலந்து கொண்டிருப்பார். வால் சத்தியாகிரகம் 1927 அதுலேயும் அவர் கலந்து கொண்டிருப்பார். ஒத்தியாமை இயக்கத்திலையும் வந்து கலந்து கொண்டிருப்பார். அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நம்முடைய உப்பு சத்தியாகிரகம், அதாவது ராஜாஜி வந்து தொடங்கப்பட்ட உப்பு சத்தியாகிரகத்தையும் அவர் கலந்து கொண்டிருப்பார். வெள்ளையனே வெளியேறு இயக்கத்தை வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் பரப்பிய பெருமை என்பது இவருக்கு தான் சேரும். ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம், அதை ஞாபகம் வச்சுங்க. 1933 ஸ்ரீவில்லிபுத்தூரில் யார் சார் கைது பண்ணாங்க? இது வந்து பார்த்தீங்கன்னா டிஎன்பிசியில் ஒரு ப்ரீவியஸில் கேட்ட ஒரு விஷயம். இது வந்து பார்த்தீங்கன்னா புக்கில் இருக்கக்கூடிய டேட்டாஸ் கிடையாது. நம்ம வந்து பார்த்தீங்கன்னா சில ஹிஸ்ட்ரி சோர்ஸில் வந்து கைது பண்ணும்போது வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு கிடைச்ச விஷயம் வந்து பார்த்தா காமராசர்கள் தான் கைது பண்ணியிருப்பாங்க. ஆனால் எந்த சாட்சியுமே அவர் கிடையாது. ஓகேங்களா. ஸோ அடுத்த கொஸ்டின் பாருங்கள். சார் அடுத்த கொஸ்டின் அவர் சார் முதல் கொஸ்டின் பாருங்கள். ஸ்டேட்மெண்ட் மாதிரி கொடுத்துருக்காங்க. இது யாரை பற்றி சொல்லுதுன்னு கேட்டிருக்காங்க. சரிங்களா. அவர் முதல் இந்திய கவர்னர் ஜெனரலாக இருந்தவர். அடுத்து வங்காளத்தினுடைய கவர்னராகவும் பணியாற்றியவர். சென்னை மாகாணத்தில் முதலமைச்சராக 1937 வந்து பார்த்தோன்னா கூட்டுகளை யார் சொல்கிறான்னு கேட்குறாங்க. சார் 1937 to 39 யார் இருந்திருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ராஜாஜி அவர்கள் தான் இருந்திருப்பார். அப்போ இந்தியாவுடைய முதல் கவர்னர் ஜெனரல் இந்தியரை சேர்ந்த ஒரு முதல் கவர்னர் ஜெனரல் யாருன்னா இவர் தான். சரிங்களா, ஞாபகம் வச்சுங்க. சார் இந்த 1937 இந்த காலகட்டம் 39 வரைக்கும் வந்து பார்த்தோன்னா இவர் சிஎம்மாக இருந்திருப்பார். இதில் வந்து நிறைய நடவடிக்கைகள் திட்டங்களை கொண்டு வந்திருப்பார். என்ன சார் பண்ணியிருப்பார்னா விவசாயிகளுக்கு வந்து பார்த்தா அவருடைய கடன்கள் தள்ளுபடி செய்திருப்பார். ரொம்ப முக்கியமான விஷயம், மதுவிலக்கை அமல்படுத்தியிருப்பார். அந்த மதுவிலக்கு என்பது சேலத்தில் தான் முதல்ல வந்து அறிமுகப்படுத்தியிருப்பார். சரி, இந்த மதுவிலக்கு நம்ம அமல்படுத்திடுமே, சரிங்களா, டேக்ஸ் வந்து நம்மளுக்கு கலெக்ட் ஆகலை, அதுக்காக விற்பனை வரியை வந்து பார்த்தோன்னா அமல்படுத்தியிருப்பார். ரொம்ப முக்கியமான விஷயம். அப்போ விற்பனை வரியை வந்து தமிழ்நாட்டில் முதல்ல கொண்டு வந்தது யாருன்னு கேட்பாங்க, நம்முடைய ராஜாஜினுடைய அரசாங்கம் தான். நல்லா படிச்சுட்டு போகணும். அது மட்டும் இல்லாமல் அந்த காலகட்டத்தில் ஜமீன்தாரனுடைய ஒழிப்பு முறைக்காக
ஜமீன்தாருடைய அராஜகத்தை போக்குவதற்காக வந்து பார்த்தா ஒரு குழுவானது அமைக்கப்பட்டிருக்கும். அப்போது வருவாய்த்துறை அமைச்சராக இருக்கக்கூடிய நம்முடைய ஆந்திர கேசரி, சரிங்களா, ஆந்திர கேசரியை வந்து பார்த்தீங்கன்னா பிரகாசம் அவர்களை நியமிச்சிருப்பாங்க தலைமையில். இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கொஸ்டின்லாம் கேட்பாங்க. அது மட்டும் இல்லாமல் இவருடைய ஆட்சி காலத்தில் 1939 இந்த கொஸ்டின் ரொம்ப முக்கியம். 39 வந்து பார்த்தீங்கன்னா ஆலய நுழைவு மற்றும் இழப்பீட்டு சட்டம் அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா மதுரை மீனாட்சி அம்மன் கோயிலில் வந்து பார்த்தீங்கன்னா வைத்தியநாதியருடைய தலைமையில் வந்து நடந்திருக்கும். ஓகேங்களா. அப்போது நாடார் மற்றும் தலித் சமூக மக்கள் மதுரை மீனாட்சி அம்மன் கோயிலுக்குள்ளே போகன்றதுக்காக நடத்தப்பட்ட போராட்டம் தான் ஆலய நுழைவு மற்றும் இழப்பீட்டு சட்டமானது 1939 ராஜாஜியுடைய ஆட்சி காலத்தில் கொண்டு வரப்பட்ட ரொம்ப முக்கியமான ஒரு இது. ஓகேங்களா, ஞாபகம் வச்சுங்க. சரிங்களா. அடுத்த கொஸ்டின் பாருங்க சார். அடுத்து மே 27 சரிங்களா 1964 இறந்த இந்தியாவுடைய தேசிய தலைவர் யார் அப்படின்னு கேட்குறாங்க. யார் சார் 64 இருந்து போனது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ஜவஹர்லால் நேரு அவர்கள் தான் இருந்து போயிருப்பார். சரிங்களா, ஜவஹர்லால் நேரு அவர்கள். சரிங்களா, இவர் தான் இருந்து போயிருப்பார் 1964. சரிங்களா, ஞாபகம் வச்சுக்கணும் சார். நேரு அவர்கள் வேற என்ன சார் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் கேட்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவர் 1923 இந்த காலகட்டத்தில் சார் நாபா அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு போராட்டம் நடந்திருக்கும். நாபா என்பது எங்கே இருக்குன்னா பஞ்சாபில் இருக்குது. அந்த பஞ்சாபில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சத்தியாகிரக போராட்டம் நடக்கும். அதில் கலந்து கொண்டிருப்பார். அது மட்டும் இல்லாமல் இவர் உப்பு சத்தியாகிரகம் சரிங்களா 1930 தண்டி யாத்திரை வந்து காந்தியில் தொடங்கிய போது அதில் எல்லா மக்களும் பங்கு பெற வேண்டும் என்று சொல்லிட்டு எல்லாருக்கிட்டையும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பேச்சுவார்த்தை நடத்திப்பார். இவருடைய உத்தரப்பிரதேசம் சரிங்களா அவர் வந்து பிராக்ராஜில் தான் பிறந்திருப்பார். இப்போ தற்போது இருக்கிற அலகாபாத்னா சொல்லுவாங்க பிராக்கியா ராஜ் அப்படின்னு சொல்லுவாங்க. அங்கே தான் பிறந்திருக்கார். சரிங்களா, அங்கே பிறந்து வந்து பார்த்தீங்கன்னா அங்கே இருக்கக்கூடிய மக்களுக்கு எல்லாமே வரிகுடா இயக்கமானது உத்தரப்பிரதேசத்தில் தொடங்கியிருப்பார். அது மட்டும் இல்லாமல் இவர் காந்தியினுடைய கொள்கைகள் எல்லாத்தையுமே இவர் ஃபாலோ பண்ணாரெல்லாம் கிடையாது. சரிங்களா, இவர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சோசியலிஸ்டவாதியாக அறியப்பட்டவர். சரிங்களா, இவரும் வந்து பார்த்தீங்கன்னா ரஷ்யாவில் இருக்கக்கூடிய கொள்கைகளாக இருக்கக்கூடிய கம்யூனிஸ்டவாதிகளாகவும் அறியப்பட்டவர். இவர் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய நேதாஜி அவர்களுடைய ஒரு நெருங்கிய நண்பராக கூட இருந்திருப்பார். 1900 இந்த காலகட்டம் இந்த 1930 1929 சார் இந்த காலகட்டத்திலே வந்து பார்த்தீங்கன்னா இவர் ஐஎன்சியுடைய தலைவராக இருந்திருப்பார். 1929 மீட்டிங் செஷன் என்பது ரொம்ப முக்கியமான ஒரு செஷன். லாகூர் காங்கிரஸ் மாநாடு. அந்த காங்கிரஸ் மாநாட்டில் தான் நான் சொல்லியிருப்பாங்க பூர்ண சுயராஜ்யம் என்பது தேவை என்பது சொல்லியிருப்பாங்க. 1930 ஜனவரி 26 அன்னைக்கு ராவி நதிக்கரையில் தேசிய கொடி ஏற்றிருந்த யாருன்னா ஜவஹர்லால் நேரு அவர்கள். 1930 என்ன சார் நடந்திருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த செஷன் வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த தலைவர் யாருன்னு சொல்லி தேர்ந்தெடுக்க மாட்டாங்க. அதனால் 1930 வந்து பார்த்தீங்கன்னா அவரே தலைவராக தொடர்ந்திருப்பார். அது மட்டும் இல்லாமல் திருப்பியும் வந்து பார்த்தீங்கன்னா நம்முடைய இது சொல்லுவாங்க 1936 அடுத்து 1937 இந்த இதில் கூட வந்து பார்த்தீங்கன்னா இவர் ஐஎன்சியுடைய தலைவராக இருந்திருப்பார். சரிங்களா, ஐஎன்சி தலைவராக எந்தெந்த வருஷம்லாம் இருந்தாங்க கூட வந்து பார்த்தா நேரு அவர்கள் இருந்தாலும் சொல்ல கொஸ்டின் கேட்பாங்க. நல்லா படிச்சுட்டுப்பாங்க. இவர் தனிநபர் சத்தியாகிரகத்தில் கலந்து கொண்டாரா? ஆமாம் சார், கலந்து கொண்டார். சரிங்களா, அவரும் வந்து பார்த்தா சிறை தண்டனை அனுபவிச்சிருப்பார். அடுத்து வெள்ளையனே வெளியேறு இயக்கம் சார் 42 இதுலேயும் அவர் பார்ட்டிசிபேட் பண்ணியிருப்பார். ஓகே, ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். இருந்தாலும் நேதாஜியும் நேரு அவர்களும் நெருங்கிய நபராக இருந்தால் கூட நேதாஜி அவர்கள் இந்த கட்சியை விட்டு சரிங்களா 1938 செஷன் 39 செஷன் இதில் வந்து பார்த்தோன்னா நேதாஜி தான் வந்து ஐஎன்சி தலைவராக இருந்தால் கூட 39 சில கொள்கை மாறுபாட்டின் காரணமாக வெளியே சென்று ஃபார்வர்ட் பிளாக் கட்சி என்ற கட்சியை வந்து நேதாஜி ஓப்பன் பண்ணியிருப்பார். ஆனால் இவர் ஐஎன்சிக்கும் வந்து பார்த்தோன்னா ஆதரவாகவும் ஃபார்வர்ட் பிளாக் கட்சிக்குள்ளே சேர மாட்டேன்ற மாதிரி ஒரு நடுநிலைவாதியாக வந்து செயல்பட்டிருப்பார். நேதாஜி ஒரு நல்ல ஒரு ஃப்ரெண்டாக இருந்தால் கூட ஒரு கடைசி வரைக்குமே வந்து பார்த்தீங்கன்னா காங்கிரஸை விட்டு வெளியே போகாத மாதிரியும் அங்கேயும் வந்து கொஞ்சம் ஆதரவு தெரிவிக்கிற மாதிரி வந்து ஒரு நியூட்ரலைஸாக வந்து பார்த்தீங்கன்னா அவர் இருந்திருப்பார். அந்த விஷயம் ஞாபகம் வச்சுங்க. அப்போது இந்த விஷயங்கள் எல்லாம் அவர் எந்தெந்த செஷன்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஐஎன்சியுடைய தலைவராக இருந்தார் 1929 30 36 37 இது எல்லாமே எக்ஸாமில் கேட்குறது நிறைய வாய்ப்புகள் இருக்குது. நல்லா படிச்சுட்டு போங்க. இவர் எப்போ சார் இருந்து போனார்? 1964 வந்து இறந்து போனார். சரிங்களா, டெல்லியெலாம் வந்து இருந்து போயிருப்பார். ஞாபகம் வச்சுங்க. அப்போது இந்தியாவுடைய மிக நீண்ட காலமாக இருந்தக்கூடிய பிரதமர் யாருன்னா நம்முடைய ஜவஹர்லால் நேரு அவர்கள். ஞாபகம் வச்சுங்க. சார் அடுத்த கொஸ்டின் நம்ம போடுமா? சார் அடுத்த கொஸ்டின் பலமுள்ள காங்கிரஸ்வாதிகளில் 1937 முதல் 39ஆம் ஆண்டு வரை மெட்ராஸினுடைய முதலமைச்சர் யார் அப்படின்னு கேட்குறாங்க. யாருப்பா இருந்தது? இந்த கொஸ்டின் பார்த்துட்டும் சி ராஜாஜி அவர்கள் தான். சரிங்களா, இந்த ராஜாஜி அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா இவர் வந்து சேலத்து மாம்பழம் அப்படின்னு சொல்லியிருக்கான்னு சொன்னேன் நான். அது மட்டும் இல்லாமல் நம்ம வந்து விஜயராகவாச்சாரியை நீங்கள் படிச்சிருப்பீங்க. தமிழ்நாட்டினுடைய இருந்து தேர்வு செய்யப்பட்ட ஒரு ஐஎன்சியுடைய முதல் தலைவர் யாருன்னா விஜயராகவாச்சாரியார். விஜயராகவ ஆச்சாரியார். சரிங்களா, விஜயராகவாச்சாரியார் தான் வந்திருப்பார். அவருடைய பாசறையில் படித்தவர் தான் ராஜாஜி அவர்கள். மூதறிஞர் சாணக்கியர் என்று அறியப்பட்டவர். சிஆர் ஃபார்முலா நான் சொல்லியிருக்க முதலே 1944 இயர்கள் வந்து மறக்கவே கூடாது. சரிங்களா, இவர் இந்த காலகட்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே இந்த காலகட்டம் என்பது இங்கே தமிழ்நாட்டில் வந்து ஒரு முக்கியமான ஒரு அரசியல் பேச்சு பொருளாக ஒன்று ஆச்சு. என்ன சார் நடந்திருக்குன்னா இந்தி எதிர்ப்பு போராட்டம் என்பது ரொம்ப முக்கியமான ஒரு போராட்டம். இந்திய போராட்டம் இங்கே தமிழ்நாட்டில் தலைமை தாங்கி நடைபெறுகள் யார் பார்த்தீங்கன்னா நம்முடைய பெரியார் அவர்களும் மூலூர் ராமாமிர்த அம்மையார், நம்ம தமிழ் அறிஞர்களாக சொல்லக்கூடிய பாரதியார், நாமக்கல் கவிஞர் கி.ஆ.பி. விஸ்வநாதன் எல்லாருமே தான் இந்திய போராட்டத்துக்காக பாடுபட்டிருப்பாங்க. ஞாபகம் வச்சுங்க. இந்த காலகட்டம்
1938 ஸ்டார்ட் ஆகிட்டு இருக்கும். சரிங்களா? இந்திய எதிர்ப்பு போராட்டம் 3வது மொழியாக நீங்கள் இந்திய படிக்கணும்னு சொல்கிறது தான் இந்திய எதிர்ப்பு போராட்டம். ஞாபகம் வச்சுங்க. ஸோ அடுத்த கொஸ்டின் பாருங்கள். ஸோ அடுத்து யாருடைய பிறந்தநாள் தேசிய கல்வி நாளாக அறிவிக்கப்படுகிறது? ரொம்ப சூப்பரான ஒரு கொஸ்டின் சார். சரிங்களா? இந்த வந்து பார்த்தீங்கன்னா நவம்பர் 11 என்ன சொல்லுவாங்கன்னா, நவம்பர் 11 இதான் என்ன சொல்லுவாங்கன்னா தேசிய கல்வி நாளாக அறிவிக்கணும். யாருடைய இது சொல்கிறாங்கன்னா அபுல் கலாம் ஆசாத் அவர்களை வச்சு தான் சொல்கிறாங்க. இவர் வந்து பார்த்தீங்கன்னா 1958 தான் இறந்து போயிருப்பார். சரிங்களா? அது மட்டும் இல்லாமல் இவர் அந்த 1948 முதலே சொல்லலாம். 1948 முதல் 58 வரைக்குமே நீங்கள் சொல்லும் போது, இல்லை 52 எலெக்ஷன் அப்புறமா இருக்கக்கூடிய மினிஸ்ட்ரியில் கல்வித்துறை அமைச்சராகவும் இருந்திருப்பார். இவர் தான் சார் முதல்ல இந்த யூஜிசின்னு சொல்லுவாங்க பார்த்தீங்கன்னா, யூஜிசி, ஏயுசிடியு அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஐஐடி, இதெல்லாம் பார்த்தீங்கன்னா கராக்பூர் உத்தரப்பிரதேசத்தில் தொடங்கியிருப்பாங்க. அந்த கராக்பூருக்கு அடிக்கல் நாட்டியவர் யாரும் நம்ம அபுல் கலாம் ஆசாத் அவர்கள் தான். இவர் கல்வித்துறை அமைச்சராக இருந்திருக்கார். ரொம்ப முக்கியமான ஒரு பர்சன். அதனால தான் அவருடைய நாள் என்ன சொல்கிறாங்க, தேசிய கல்வி நாளாக அனுசரிக்கப்படுகிறது. அபுல் கலாம் ஆசாத்தை பற்றி நான் எல்லாரும் தெளிவாக படிச்சுட்டு போங்க. நவம்பர் 11 என்பது வளர்ச்சி நாள். அதுக்கடுத்து ரொம்ப முக்கியமான விஷயம் சொல்லணும்னா, சாகித்ய அகாடமி விருது வந்து சொல்கிறோம் பார்த்தீங்களா, தமிழ் மொழியில் சிறந்த நூலுக்கு சாகித்ய அகாடமி விருது கொடுக்குறாங்க, பிற மொழி நூல்கள்லாம் கொடுக்குறாங்க பார்த்தீங்களா. அது மாதிரி சாகித்ய அகாடமி என்ற ஒரு துறையை உருவாக்குறது யாரும் கூட எக்ஸாமில் கேட்கலாம். யாரை நீங்கள் சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்முடைய அபுல் கலாம் ஆசாத் அவர்கள் நீங்கள் சொல்லணும். ஓகேங்களா? நல்லா படிச்சுட்டு போங்க, மறக்கக்கூடாது. அடுத்த கொஸ்டின் பாருங்கள். ஸோ அடுத்து கீழ்கண்ட கூற்றுகளில் சரியானவை எவை அப்படின்னு கேட்குறாங்க. என்ன சார் சரின்னு பார்க்கலாம். நேரு ஆட்சி காலம் நவீன அறிவியல் வளர்ச்சியுடைய பொற்காலம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஓகே. அணு ஆராய்ச்சிகள், விண்வெளி ஆராய்ச்சிக்கான போன்றவை இவராலே உருவாக்கப்பட்டவை. ரைட் தான் சார். முதல்ல இந்தியா வந்து சுதந்திரம் அடைந்த பிறகு நிறைய மாற்றங்கள், அறிவியல் துறையில் வளர்ச்சியில் நிறைய மாற்றங்களை கொண்டு வந்தார். அவர் தான் அணு ஆராய்ச்சி. சில நம்முடைய ஹோமி பாபா, சரிங்களா, ஹோமி பாபா அவர்கள் அணு ஆராய்ச்சி ரொம்ப முக்கியமான விஷயம். அடுத்து விக்ரம் விண்வெளி ஆராய்ச்சி அப்படின்னு பார்த்தா நம்ம விக்ரம் சாராபாய் தான் சொன்னோம். விக்ரம் சாராபாய் இவர் ரொம்ப முக்கியமான ஒரு பர்சன். சரிங்களா? இவர் வந்து பார்த்தீங்கன்னா இவங்க ரெண்டு பேருமே, இந்த விக்ரம் சாராபாய் என்ன பண்ணியிருப்பானா இஸ்ரோ, சரிங்களா, இவர் வந்து இஸ்ரோ உருவாக்கும் போதெல்லாம் இவர் இருந்துருப்பானா கிடையாது. ஆனால் அடித்தளம் விட்டு வேறு யாருன்னா இவர் தான். சரிங்களா? அப்போது இந்த ஹோமி பாபா வந்து பார்த்தீங்கன்னா அணு ஆராய்ச்சி துறை, அணு ஆராய்ச்சி மூலமாக தான் அந்த மின்சார உற்பத்தியை நம்ம கொண்டு வர முடியும்னு சொல்லிட்டு எல்லா விஷயங்களும் அவர் பண்ணியிருப்பார். அப்போது இந்த 2 விஷயங்களுக்குமே பண்ணது யாருன்னா இவர் தான் பண்ணியிருக்கார். அது மட்டும் இல்லாமல் நேரு ஆட்சிகள் நவீன அறிவு வளர்ச்சியினுடைய பொற்காலம் கூட சொல்லியிருக்காங்க. அப்போது அணு ஆராய்ச்சி மற்றும் விண்வெளி ஆராய்ச்சியில் உச்சம் தொட்டதே வந்து பார்த்தீங்கன்னா அதோடைய இறப்புக்கு பிறகு நடந்திருந்தாலும் கூட, ஆனால் அவர் தான் அடித்தளம் இட்டவர். ரொம்ப முக்கியமான விஷயம். இப்போ இஸ்ரோவுடைய தலைமையிடம் பெங்களூரு, திருவனந்தபுரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா விக்ரம் சாராபாய், சரிங்களா, இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் படிச்சிருப்பீங்க. அந்த அந்த அமைப்புகள் எல்லாமே உருவாக்குறதுக்கு முக்கிய தூண்டுகோலாக இருந்தது யாருன்னா இவர் தான். சரிங்களா? முதல்ல 1962 இந்த காலகட்டத்தில் விண்வெளி ஆராய்ச்சி குழு என்ற ஒரு குழு ஆரம்பிக்கிறார். ஆனால் அதுக்கடுத்து தான் நம்ம என்ன பண்ணுறோம், 1969 தான் இஸ்ரோவையே உருவாக்குறோம். அப்போ இவர் தான் அடித்தளமிட்டு சென்றவரே. அப்போது நவீன இந்தியாவினுடைய பொற்காலம், அறிவியல் வளர்ச்சியினுடைய பொற்காலம், அணு ஆராய்ச்சி மற்றும் விண்வெளி ஆராய்ச்சிகள் போன்ற இவராலே தான் தொடங்கப்பட்டது. ரொம்ப முக்கியமான விஷயம். அப்போ 2 கூற்றுகளுமே சரியான விளக்கம். அப்போது ஆன்சர் கீ ஏ. ஓகேங்களா? ஸோ அடுத்த கொஸ்டின் பாருங்கள். சரியான பொருத்தங்களை தேர்ந்தெடுக்கன்னு கேட்குறாங்க. ராஜாஜி அமைச்சரை ஏற்படுத்திய ஆண்டு என்பது 1939 கொடுத்துருக்காங்க. அவர் எப்போ சார் ஏற்படுத்தினார்னா 1937 தான் ஏற்படுத்தியிருப்பார். 37 அந்த அமைச்சரவை கலைச்சிருப்பார். ஏன்னா 2ஆம் உலகப் போரில் வந்து பார்த்தீங்கன்னா சார் நம்மளுடைய ஐஎன்சி தலைவர்களை கேட்காம நம்ம இந்தியர்களை வந்து ராணுவத்தில் என்ன பண்ணியிருப்பாங்க, 2ஆம் உலகப் போரில் பிரிட்டிஷ் அரசாங்கம் ஈடுபடுத்திருக்கும். அதனால் ராஜாஜினுடைய அமைச்சரவை வந்து பதவியில் இருக்கும். பதவி விலகல் தான் 39. இது தவறாக கொடுத்துருக்காங்க. அடுத்து பார்க்கலாம். வேதாரண்ய சத்தியாகிரகம் 1930 தான். சரிங்களா? அதை வந்து 1930 இந்த ஏப்ரல் மாதம் 13-28 ரீச் பண்ணியிருப்பாங்க. ஞாபகம் வச்சுங்க. சரிங்களா? ஸோ அடுத்து மறுசீரமைப்பு கல்வி முறை என்பது பார்த்தீங்கன்னா 1958 கொடுத்துருக்காங்க. சார் இதுவும் தவறு. 1986 வரும் புதிய கல்விக் கொள்கை. 1986 தவறாக கொடுத்துருக்காங்க. சிஆர் ஃபார்முலா என்பது 1944 தான் படிச்சுட்டு இருக்கோம். அப்போது நம்மளுக்கு ஸ்டேட்மெண்ட் வந்து பார்க்கும்போது 2 மற்றும் 4வது ஸ்டேட்மெண்ட் மட்டும் தான் கரெக்டு. சி தான் இதுக்கான ஆன்சர். ஓகேங்களா? அடுத்த கொஸ்டின் பாருப்பா. சார் அடுத்து இந்தியாவில் வின்ஸ் ஃப்ரீடம் என்ற நூலை எழுதியவர் யார் அப்படின்னு கேட்குறாங்க. யார் சார் இந்த புத்தகத்தை எழுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மௌலானா அபுல் கலாம் ஆசாத் அவர்கள் தான் எழுதியிருக்காரு. சரிங்களா? இந்த புத்தகம் நல்லா படிச்சுட்டு போங்க. இந்தியா வின்ஸ் ஃப்ரீடம் ரொம்ப முக்கியமான ஒரு புத்தகம். ஸோ அடுத்த கொஸ்டின் பாருங்கள். ஸோ அடுத்து பின்னொன்றில் யார் அல் ஹிலால் என்ற வாரப்பத்திரிகையை தொடங்கினார் அப்படின்னு கேட்குறாங்க. அல் ஹிலால் என்ற வாரப்பத்திரிகை தொடங்கியவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அபுல் கலாம் ஆசாத் அவர்கள் தான். சரிங்களா? அபுல் கலாம் ஆசாத் அவர்கள் அவர் தான் வந்து பார்த்தீங்கன்னா இதை தொடங்கியிருப்பார். சார் இந்த அல் ஹிலால் அப்படின்னா என்ன சார் மீனிங் அப்படின்னா பிறை அப்படின்னு சொல்லுவாங்க. பிறை அப்படின்னு சொல்லுவாங்க. இதில் வந்து இந்து முஸ்லீமுடைய ஒற்றுமையை பற்றி இதில் நிறைய பேசியிருப்பார். ஓகேங்களா? அந்த மீனிங் வந்து அல் ஹிலால் என்ற பத்திரிகை வந்து அபுல் கலாம் ஆசாத் அவர்கள். திருப்பி டிஎன்பிசியில் அந்த கொஸ்டின் கேட்டுருக்காங்க. நல்லா ஞாபகம் வச்சுங்க. ஸோ அடுத்து பாருங்கள். தமிழ்நாட்டில் விற்பனை வரி யாரால் அறிமுகப்படுத்தப்பட்டது? சிஎன்
சிஎன் அண்ணாதுரையா கிடையாது. சில ராஜாஜி அவர்கள் தான் அறிமுகப்படுத்தப்பட்டது. ராஜாஜி அவர்கள் 1937 இந்த காலகட்டத்தில் பண்ணியிருப்பார். விற்பனை வரி என்பது எதுக்காக சார் அமல்படுத்தினா, சேலத்தில் மதுவிலக்கானது கொண்டுபடும் மதுவிலக்கின் மூலமாக ஏற்படக்கூடிய வருமான இழப்பை சரி செய்வதற்காக விற்பனை வரி என்பது வந்து பார்த்தீங்கன்னா அமல்படுத்தப்பட்டிருக்கும். ராஜாஜினுடைய இது. ஓகேங்களா சார்? அடுத்த கொஸ்டின் பாருங்க சார். அடுத்து ஆதிக்க இந்தியாவினுடைய முதல் மற்றும் சென்னை மாகாணத்தை சேர்ந்த ஒரே கவர்னர் ஜெனரல் யார் அப்படின்னு கேட்குறாங்க. யார் அவரு? ராஜாஜி. சரிங்களா? ராஜகோபாலாச்சாரியார் தான். சரி, ஆதிக்க இந்தியாவினுடைய முதல், சரிங்களா, முதல் மற்றும் சென்னை மாகாணத்தை சேர்ந்த ஒரே கவர்னர் ஜெனரல் யாருன்னா இவர் தான். ஞாபகம் வச்சுங்க. இந்த ராஜகோபாலாச்சாரியார் அவர்கள் 1952 to 54 இவர் வந்து பதவி இருக்கிறதுக்கான காரணமே என்ன சொல்லுவாங்கன்னா, இந்த இந்தி கல்வின்னு சொல்லுவாங்க. அதாவது ஜாதி கல்வி, குலக்கல்வி திட்டம், சரிங்களா அப்படின்னு சொல்லுவாங்க. குலக்கல்வி என்று சொல்லிட்டு பெரியாரால் வர்ணிக்கப்பட்ட விஷயம். சரிங்களா? அதாவது 4 மணி நேரம் கல்வி, 4 மணி நேரம் அவங்க பெற்றோர்களை யாரும் அவங்க செய்யக்கூடிய வேலையை கற்றுக்கிட்டு தான் வந்து பார்த்தா குலக்கல்வின்னு சொல்லுவாங்க. அந்த குலக்கல்வி வந்து அமல்படுத்தினால தமிழ்நாட்டில் என்ன நடந்திருக்குன்னா, பெரியார் அவர்கள் என்ன சொல்லிப்பாங்க, அது குலக்கல்வி சிஸ்டம் சொல்லிட்டு எதிர்ப்பு தெரிவித்திருப்பார். அது மட்டும் அண்ணாதுரை அவர்களும் எதிர்ப்பு தெரிவித்திருப்பார். அது மட்டும் இல்லாமல் ஐஎன்சின்னு உள்ள, அதாவது காங்கிரஸ் கட்சிக்குள்ளே இருக்கக்கூடிய நம்முடைய காமராசர், சரிங்களா, காமராசர் அவர்களும் இதுக்கு வந்து குலக்கல்வின்னு சொல்லிட்டு எதிர்ப்பு தெரிவித்ததுனால என்ன பண்ணியிருப்பாருன்னா, ராஜாஜி அவர்கள் அந்த கட்சியினுடைய தலைவர் பதவி மட்டும் இல்லாமல் சிஎம் பதவியும் தன் ராஜினாமா செஞ்சுட்டு போயிட்டு இருப்பார். அதுக்கடுத்து 1954 பிறகு 54 காமராஜர் அவர்கள் வந்து சிஎம் ஆகிட்டிருப்பாங்க. அப்போ அந்த கட்சிக்குள்ளே எதிர்ப்பு கிளம்புகிறது. ஓகேங்களா? அப்போ குலக்கல்வி திட்டத்தை வந்து எதிர்த்தவர் யாருன்னா காமராஜர் அவர்களும் எதிர்த்தார். ஞாபகம் வச்சுங்க. ஸோ அடுத்த கொஸ்டின் பார்ப்பா. ஸோ அடுத்து 1923 இளம் வயதில் இந்திய தேசிய காங்கிரஸ் தலைவராக தேர்வு செய்யப்பட்டவர் யார் அப்படின்னு கேட்குறாங்க. சார் ரொம்ப முக்கியமான ஒரு கொஸ்டின் சார். இது திருப்பி கேட்குறாங்க. சரிங்களா? யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய அபுல் கலாம் ஆசாத் அவர்கள் தான். இங்கே பாருங்கள், 1923 இளம் வயதில் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இவர் 1888 சார் 888 பிறந்திருப்பார். அப்போ 35 வயசில் வந்து பார்த்தீங்கன்னா ஐஎன்சியுடைய தலைவராக 1923 காக்கிநாடாவில் தேர்வு செய்யப்பட்டிருப்பாங்க. காக்கிநாடா. சரிங்களா? அது மட்டும் இல்லாமல் சார் இவர் வந்து பார்த்தீங்கன்னா 1940 இந்த காலகட்டத்தில் ராம்கார் என்ற இடத்துலையும் ஐஎன்சி ஸ்டேஷன்லையும் வந்து பார்த்தீங்கன்னா தலைவராக தேர்வு செய்யப்பட்டிருப்பார். அடுத்து 1941 முதல் 45 வரை வந்து பார்த்தீங்கன்னா ஐஎன்சி ஸ்டேஷனே நடக்காது. சரிங்களா? நடக்காத காரணத்துக்காக என்ன பண்ணியிருப்பார், இவரே மிக நீண்ட காலமாக என்ன பண்ணியிருப்பார், ஐஎன்சியுடைய தலைவராக இருந்திருப்பார். அப்போது மிக நீண்ட காலமாக ஐஎன்சியுடைய தலைவராக இருந்தவர் யாருன்னு கேட்டாலும் இவர் தான் சொல்லணும். இளம் வயதில் தேர்வு செய்யப்பட்ட தலைவர் யாருன்னு கேட்டாலும் இவர் தான் நீங்கள் சொல்லணும். அப்போது இந்த ராம்கார் பகுதியை ஞாபகம் வச்சுங்க சார். காக்கிநாடா 1923 காக்கிநாடா. 1940 வந்து பார்த்தீங்கன்னா ராம்கார் ஞாபகம் வச்சுக்கணும். அப்போ அபுல் கலாம் ஆசாத் தான் பி தான் ஆன்சர். அப்போது இளம் வயது தலைவர் யார், இவர் தான் வந்து சொல்லணும். சார் இதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்முடைய இந்திய தேசிய காங்கிரசினுடைய இளம் வயது தலைவர் கேட்கும்போது இவர் தான் நீங்கள் சொல்லணும். சார் மோதிலால் நேரு அவர்கள் 1928 வந்து தலைமை தாங்கியிருப்பார் சார். அதை படித்து வச்சுங்க. 1928. சரிங்களா? 29 வந்து ஜவஹர்லால் நேரு வந்துருவார், மோதிலால் நேரு வந்துருப்பார். ஞாபகம் வச்சுங்க. ஓகேங்களா சார்? அடுத்த கொஸ்டின் பாருங்கள் சார். சார் அடுத்து 1941 ஆண்டு விருதுநகர் நகராட்சி தலைவராக காமராஜர் தேர்ந்தெடுக்கப்பட்ட போது அவர் எந்த சிறையில் இருந்தார் அப்படின்னு கேட்குறாங்க. அவர் வேலூர் சிறையில் தான் இருந்தார். இந்த கொஸ்டின் கேட்குறாங்க, வேலூர் சிறையில் இருந்திருப்பார். ஓகேங்களா சார்? அடுத்த கொஸ்டின் பாருங்கள். சார் அடுத்த கொஸ்டின், தமிழ்நாட்டில் மதிய உணவு திட்டத்தை அறிமுகப்படுத்தியவர் யார் அப்படின்னு கேட்குறாங்க. மதிய உணவு திட்டத்தை அறிமுகப்படுத்தியவர் யாருன்னா நம்முடைய காமராஜர் அவர்கள் தான். சரிங்களா? 1956 அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா எட்டயபுரத்தில் அமல்படுத்தியிருப்பார். சில பாரதிய அவர்கள் பிறந்த ஊராக இருக்கக்கூடிய எட்டயபுரத்தில் தான் மதிய உணவு திட்டம். அதாவது ஏழை எளிய மக்கள் வந்து பார்த்தா இடைநிற்றலை தவிர்க்க வேண்டும்ன்றதுக்காக தான் அந்த மதிய உணவு திட்டத்தை வந்து கொண்டு வந்திருப்பார். ஒருவேளை வந்து சாப்பாடு போட்டால் கூட மக்கள் வந்து பார்த்தோன்னா குழந்தைகளை வந்து என்ன பண்ணியிருப்பாங்க, பள்ளிக்கூடத்துக்கு அனுப்புவாங்கிறது அவருடைய நோக்கமாக இருந்து நம்முடைய கர்ம வீரர் பெருந்தலைவர் காமராஜர் அவர்கள். சரிங்களா? இவர் வந்து பார்த்தீங்கன்னா மதிய உணவு திட்டம். சரி, எம்ஜி ராமச்சந்திரன் அவர்கள் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா இதை முன்னோடியாக கொண்டு 1982 சரிங்களா ஜூலை மாதம் 1ஆம் தேதி வந்து பார்த்தீங்கன்னா சத்துணவு திட்டத்தை அமல்படுத்தியிருப்பார் 1982. சரிங்களா? ரொம்ப முக்கியமான ஒரு இன்சிடென்ட் ஞாபகம் வச்சுங்க. அடுத்த கொஸ்டின் போவோமா நம்ம. சார் அடுத்து சென்னை மாகாணத்துடைய முதல் காங்கிரஸ் அமைச்சரை அமைத்தவர் யார் அப்படின்னு கேட்குறாங்க. சென்னை மாகாணத்திலே முதல் அமைத்தவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்முடைய ராஜாஜி அவர்கள் தான். ஏன்னா 1937 சார் 1920 எலெக்ஷன் நடந்திருக்கும். 37 வரைக்குமே வந்து பார்த்தோன்னா நம்முடைய ஜஸ்டிஸ் பார்ட்டி, சரிங்களா, ஜஸ்டிஸ் பார்ட்டி தான் என்ன பண்ணியிருப்பாங்க அங்கே ஆட்சி உள்ள பண்ணிட்டு இருப்பாங்க. 38 to 39 தான் நம்முடைய முதல் ஐஎன்சிஏ நடந்திருக்கும். ஓகேங்களா? பிரகாசம் அவர்களும் வந்து பார்த்தீங்கன்னா ஐஎன்சியுடைய தலைவர் தான். அவரும் வந்து பார்த்தீங்கன்னா ஆந்திர மாநிலம் பிரிக்கப்பட்ட போது அந்த ஆந்திர மாநிலத்தினுடைய முதல் சிஎம் யாருன்னு கேட்பாங்க. நம்முடைய ஆந்திர கேசரியாக இருக்கக்கூடிய பிரகாசம் அவர்கள். காமராஜர் அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா 1954 முதல் 63 வரை தொடர்ச்சியாக இருந்திருப்பார். தொடர்ச்சியாக 9 ஆண்டுகள் வந்து பார்த்தீங்கன்னா பணியை வகித்திருப்பார். ஞாபகம் வச்சுங்க. ஓகேங்களா? அடுத்த கொஸ்டின் பாருங்கள் சார். சார் அடுத்து இந்திய தேசிய காங்கிரஸில் நீண்ட காலமாக இருந்தவர் யாருன்னு கேட்குறாங்க. மிக நீண்ட காலமாக இருந்த யாருன்னா அபுல் கலாம் ஆசாத். முதலே சொன்ன விஷயம் தான். சரிங்களா? அபுல் கலாம் ஆசாத் அவர்கள். சரிங்களா? அதாவது 1923 தேர்வு செய்யப்பட்டார். அடுத்து 1940 தேர்வு செய்யப்பட்டது வந்து பார்த்தீங்கன்னா ராம்கார் நான் சொல்லிட்டேன். அடுத்து 41 45 வரைக்கும் செஷன் நடக்கலை.
மாநாடுகள் எதுவுமே நடக்கல. அதனால அதில் வந்து பார்த்தீங்கன்னா அவரே தலைவராக நீடித்தார். அதனால் நான் சொல்கிறேன் நீண்ட கால தலைவராக அவரை சொல்கிறாங்க. ஓகேங்களா, ஞாபகம் வச்சிங்க, ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் தான். சரிங்களா, WC பானர்ஜி கொடுத்துருக்காங்க சார். WC பானர்ஜி வந்து நம்மளுடைய முதல் INC தலைவராக 1885 ஞாபகம் வச்சிங்க. ராஷ் பிகாரி கோஷ், இந்த ராஷ் பிகாரி கோஷ் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் படிச்சிருப்பீங்க 1907 செஷன் சூரத் பிளவு அப்போ வந்து பார்த்தீங்கன்னா ராஷ் பிகாரி கோஷ் இருந்திருப்பாரு. அன்னி பெசன்ட் அம்மையார் வந்து 1917 வந்து கல்கத்தா செஷனில் வந்து இருந்திருப்பாங்க. ஞாபகம் வச்சிங்க. ஸோ அடுத்த கொஸ்டின் பாருங்கள் சார். 1940ஆம் ஆண்டு காமராசர் வார்தா சென்று யாரை மீட் பண்ணார்? வார்தா எங்கேப்பா இருக்குது? வார்தா குஜராத்தில் இருக்குது. அப்போ யாரை போய் மீட் பண்ணியிருப்பார்? அவர் காந்திஜி தான் மீட் பண்ணியிருப்பார். ஓகேங்களா, அது ஞாபகம் வச்சுங்க. சரிங்களா, அடுத்த கொஸ்டின் பார்ப்பா. ஸோ அடுத்து 1974 காமராஜருக்கு வழங்கப்பட்ட விருதினுடைய பேர் என்னன்னு கேட்குறாங்க. அவருக்கு வந்து விருது வழங்கப்பட்டது வந்து பார்த்தீங்கன்னா பாரத ரத்னா விருது தான் கொடுத்தாங்க. சரிங்களா, பாரத ரத்னா விருது. சார் இவர் 1975 சரிங்களா அக்டோபர் மாதம் 2ஆம் தேதி வந்து இறந்து போயிருப்பார். அப்போ வந்து நம்ம 1976 என்ன பண்ணியிருப்பாங்க இவருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாரத ரத்னா விருது வந்து கொடுத்துருப்பாங்க. மத்திய அரசாங்கம் கொடுக்கப்பட்டிருக்கு. ஞாபகம் வச்சுங்க. சார் காமராஜர் அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா அந்த கிங் மேக்கர்ன்ற ஒரு விஷயத்தை நம்ம கேள்விப்படணும். அவருடைய பிளான் பிளான் அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா, அதாவது ஜவஹர்லால் நேரு அவர்கள் இருந்த பிறகு சரிங்களா லால் பகதூர் சாஸ்திரியை வந்து பிரதமராகும். லால் பகதூர் சாஸ்திரி இருந்த பிறகு அதுக்கு பிறகு இந்திரா காந்தியை வந்து பிரதமராகவும் ஆகியிருப்பார். அப்போது தலைவர்களை உருவாக்கியிருப்பார். அதாவது அவர் கிங் மேக்கர் அப்படின்னு சொல்லுவாங்க. அவருக்கு வந்து அந்த பதவிகள் வந்தால் கூட அதை வந்து வேணாம் என்று சொல்லிவிட்டு இளம் தம்பதிகளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இளம் சந்ததியினர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த பதவிகளுக்கு கொடுத்துருப்பார். ஞாபகம் வச்சுங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த பார்த்தீங்கன்னா அந்த 1962 காலகட்டத்தில் சீனப்போர் நடந்திருக்கும், இந்திய சீனப்போர். அப்போது இந்திய சீனப்போரின் போது காங்கிரஸ் கட்சியுடைய செல்வாக்கு என்பது சரிய தொடங்கும் போது என்ன சார் பண்ணியிருப்பாங்கன்னா நம்முடைய மூத்த தலைவர்கள் எல்லாமே பதவி விலக வேண்டும், இளம் தலைவர்களுக்கு வாய்ப்புகளை கொடுக்க வேண்டியதுக்காக தான் காமராஜர் அவர்கள் தன்னுடைய முதலமைச்சர் பதவியை ராஜினாமா பண்ணுவார். 1963 ராஜினாமா பண்ணுவார் ஐஎன்சினுடைய சிஎம்மாக இருந்து. அதுக்கடுத்து பிறகு தமிழ்நாட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஐஎன்சியுடைய சிஎம்மாக யாருமே கிடையாது. அதுக்கடுத்து வந்து பகவத்சலம் இருந்திருப்பார். பகவத்சலம் வந்து பார்த்தீங்கன்னா 67 வரைக்கும் இருந்திருப்பார். அவர் தான் கடைசி சிஎம். எக்ஸாம்பிள் கேட்கலாம் பகவத்சலம். ஓகேங்களா, அவர் ரொம்ப நேர்மையான ஒரு ஆள் தான். இருந்தாலும் அதுக்கடுத்து பிறகு டிஎம்கே என்ற கட்சிகள் மாறி ஆட்சி செய்து கொண்டிருக்கார்கள். அவனுக்கு கூட்டணியில் தான் வந்து பார்த்தீங்கன்னா ஐஎன்சி என்பது இருக்குது. ஓகேங்களா, தமிழ்நாட்டினுடைய அரசியல் நிறுவனம் இப்படி தான் இருக்குது. பட் இருந்தாலும் சார் இவருடைய பிளான் கிங் மேக்கர் ஏன் சொல்கிறாங்க அந்த விஷயம் காரணங்கள் புரிஞ்சுங்க. ஓகேங்களா, ஸோ அடுத்த கொஸ்டின் பாருப்பா. குர்ஹானினுடைய அரபு மொழியிலிருந்து உருது மொழிக்கு மொழி செய்யப்பட்ட மொழிபெயர்ப்பு. மிக சிறந்த படைப்பினை வந்து உருவாக்கியவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்முடைய மௌலானா அபுல் கலாம் ஆசாத் அவர்கள் தான். சரிங்களா, தர்ஜீமன் குர்ஹான் ரொம்ப முக்கியமான சார், இது ப்ரீவியஸில் கேட்ட கொஸ்டின். ஸோ அடுத்த கொஸ்டின் பாருங்கள். ஸோ அடுத்து ஒரு வசனம் கொடுத்துருக்காங்க சார், யார் சொன்னான்னு கேட்குறாங்க. வன்முறை இல்லாமல் விடுதலை அடைந்து விட்டால் மிக நல்லது. வன்முறை இல்லாமல் விடுதலை அடைந்தால் மிக நல்லது. இல்லை என்றால் தேசத்திற்கு படையை வைத்து அந்நியரை விரட்டும் உரிமை உண்டு. தேசத்திற்கு என்ன சொல்கிறாங்க, படையை வைத்து அந்நியரை விரட்டக்கூடிய உரிமை உண்டு சொன்னது யாரும் நம்மளுடைய மௌலானா அபுல் கலாம் ஆசாத். ஆன்சர் கி பி. ஓகேங்களா, ஸோ அடுத்த கொஸ்டின் பாருங்கள். ஸோ அடுத்து பகுத்தறிவு மற்றும் தேசிய சிந்தனைகளை பரப்புரை செய்ய 1912 அல் ஹிலால் என்ற பத்திரிகை தொடங்கியவர் யார்? அல் ஹிலால் அப்படின்னா யார்? நம்முடைய அபுல் கலாம் ஆசாத் தான். அல் ஹிலால்னா சொன்னேன் பிறை அப்படின்னு சொன்னேன், ஞாபகம் வச்சுங்க, பிறை. ஓகேங்களா, மீனிங். ஸோ அடுத்த கொஸ்டின் பாருங்கள். 1952 நடைபெற்ற நாடாளுமன்ற தேர்தலில் காமராஜர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்ட தொகுதி எதுன்னு கேட்குறாங்க. அவர் தேர்ந்தெடுக்கப்பட்ட தொகுதி என்பது ஸ்ரீவில்லிபுத்தூர் தொகுதி. சரிங்களா, இது சார் வந்து ஸ்ரீவில்லிபுத்தூர் தொகுதி தான் அவர் தேர்வு செய்யப்பட்டார். இது வந்து பார்த்தீங்கன்னா மக்களவைக்காக தேர்வு செய்யப்பட்டிருப்பார். அவர் எம்பி லோக்சபாவுக்காக தேர்வு செய்யப்பட்டது. ஓகேங்களா, 1952 எலெக்ஷனில் அவர் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எம்எல்ஏவாக கிடையாது. அவர் வந்து பார்த்தீங்கன்னா அங்கே வந்து பார்த்தீங்கன்னா மக்களவைக்கு தேர்வு செய்யப்பட்டவர் தான். சரிங்களா, விருதுநகர் என்ற ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஏன்னா அவர் அந்த ஊரில் பிறந்ததுக்காக அந்த விஷயம் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா, ஸ்ரீவில்லிபுத்தூர்லேருந்து மக்களவைக்கு தேர்வு செய்யப்பட்டவர். ஸோ அடுத்த கொஸ்டின் பாருங்கள். அடுத்து ஒரு ஸ்டேட்மெண்ட் மாதிரி கொடுத்தாங்க சார். மௌலானா அபுல் கலாம் ஆசாத்தை பற்றி கொடுத்துருக்காங்க. மௌலானா அபுல் கலாம் ஆசாத் கல்கத்தாவில் பிறந்தார் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. தப்புப்பா, இவர் எங்கே சார் பிறந்தார்னா மெக்கா. இவர் வந்து பார்த்தீங்கன்னா சவுதி அரேபியாவில் பிறந்தால் தான் கொடுத்துருக்காங்க. சரிங்களா, டேட்டா ஹவுஸ் வந்து பார்க்கும்போது மெக்கா 1888 பிறந்திருப்பார். சரிங்களா, 1958 இறந்து போயிருப்பார். ஓகேங்களா, அடுத்து லிசன் உல் சித்திக் என்ற பத்திரிகையினுடைய பதிப்பாசிரியர். ரைட்டு, இவர் வந்து பார்த்தீங்கன்னா லிசன் உல் சித்திக் என்ற பதிப்பாசிரியர். அல் ஹிலால் என்ற இதையை நடத்தினார். ரைட்டு, இவர் இந்திய தேசிய காங்கிரஸின் 1940ஆம் ஆண்டு தலைவராக தேர்வு செய்யப்பட்டார். அப்போது 2, 3, 4 இந்த ஸ்டேட்மெண்ட்டுகள் கரெக்டு. 1வது ஸ்டேட்மெண்ட் மட்டும் தவறு. ஆன்சர் கீ வந்து பார்த்தீங்கன்னா டி. ஓகேங்களா, அடுத்த கொஸ்டின் பாருப்பா. காமராஜர் பற்றி பின்வரும் கூட்டுகளில் எது சரியானவேன்னு கேட்குறாங்க. காமராஜனுடைய அரசியல் கூறு யாரா? சத்தியமூர்த்தி. ரைட்டு, இவர் 1937 சேலத்திலிருந்து சட்டமன்றத்துக்கு தேர்ந்தெடுக்கப்பட்டார் கொடுத்துருக்காங்க. இது தவறான ஒரு விஷயம். இவர் சேலத்திலிருந்து தேர்வு செய்யப்படவில்லை. மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ரீவில்லிபுத்தூர், அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நம்முடைய இருக்கக்கூடிய குடியாத்தம் சொல்லுவாங்க பார்த்தீங்கன்னா, அங்கேருந்து கூட தேர்வு செய்ய குடியாத்திலிருந்து தேர்வு செய்யப்பட்டிருப்பார். அது சாத்தூர் தொகுதி சார். இது வந்து விருதுநகரில் இருக்குது இந்த தொகுதி. இங்கிருந்து கூட அவர் தேர்வு செய்யப்படும். ஆனால் அந்த சேலத்திலிருந்து அவர் தேர்வு செய்யப்படவில்லை. தவறான ஒரு விஷயம். அடுத்து குந்தா ஆறு திட்டம் இவருடைய முயற்சியால் உருவாக்கப்பட்ட. ரைட் தான். இது வந்து எங்கே சார் நடந்திருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த குந்தா ஆறு திட்டம் என்பது நீலகிரி சார்.
நீலகிரி மக்களுக்காக தொடங்கப்பட்ட ஒரு முக்கியமான திட்டம். இதுவும் கனடா நாட்டோட ஹெல்ப்போடு இதை பண்ணிட்டு இருப்பாங்க. இப்போ மத்திய அரசாங்கம் கூட பண்ணிட்டு தான் இருக்குது. கனடா நாடு அங்கே இருக்கக்கூடிய மக்களுக்கு மின்சார தேவை எல்லாத்தையுமே கொடுத்துருக்காங்க. அப்போ கனடா நாட்டோட ஹெல்ப்போடு தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த உந்த 6 திட்டம் பண்ணியிருப்பாங்க. அப்போ நம்மளோட ஸ்டேட்மெண்ட் வந்து பார்க்கும்போது 1 மற்றும் 3 மட்டும் தான் சரி. ஓகேங்களா, ஆன்சர் கீ சி. ஓகேங்களா சார், அடுத்த கொஸ்டின் பாருங்கள் சார். சார், பின்வருவற்றில் எது நேருடைய குடும்ப பெயர் ஆகும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அவருடைய குடும்ப பெயர் என்பது கவுல் அப்படின்னு சொல்லுவாங்க. சார் என்ன சார் இது மாதிரிலாமா கொஸ்டின் கேட்டிருக்காங்க சார், என்ன சார் பண்ணுறது? நம்ம வந்து பார்த்தீங்கன்னா சார் இந்த கவுல் என்ற விஷயத்தை வந்து பேச்சு பொருளாக ஒரு டைம் பண்ணாங்க. ஜம்மு காஷ்மீரில் இருக்கக்கூடிய எலெக்ஷன் சட்டமன்ற தேர்தலில் அங்கே வந்து ராகுல் காந்தி அவர்கள் பிரச்சாரம் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த இடத்துல பேசுகிறாங்க, நான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பியூரான ஒரு கவுல் பிராமின் அப்படின்னு சொல்லிட்டு ஓட் பேங்கிங்காக பேசுனாங்க. அந்த விஷயத்தை வந்து என்ன பண்ண ஒரு பேச்சு பொருளாக ஏதாவது கொஸ்டினாக கேட்டிருக்காங்க பாருங்கள். அப்போது அவர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கவுல் பிராமின் வந்து அதான் சொல்லுவாங்க. ஓகேங்களா சார், அடுத்த கொஸ்டின் பாருங்கள். அடுத்து பின்னொன்றுள் எந்த கூற்றுகள் காமராசர் வந்து பற்றி சரியானவைன்னு கேட்குறாங்க. அவர் உப்பு சட்டம் பிரிவு 1974 கைது செய்யப்பட்டார். ரைட்டு தான், அவர் கைது செய்யப்பட்டு நம்ம உப்பு சட்டத்தில் வந்து கைது செய்யப்பட்டு அவர் அலிப்பூர் சிறைக்கு அமைச்சிருப்பாங்க. எந்த சிறை? அலிப்பூர் சிறை. சரிங்களா, ரொம்ப முக்கியமான ஒரு இன்சிடென்ட். ஓகேங்களா, அடுத்து அவர் மார்ச் 12, 1931 விடுதலை செய்யப்பட்டார். ரைட் தான், ஏன்னா காந்தி இர்வின் ஒப்பந்தத்தின் காரணமாக அவரை விடுதலை செஞ்சாங்க. ரைட்டு. அடுத்து அவர் 1926 தேர்தலில் ராஜாஜுடன் நெருக்கமாக இணைந்து செயல்பட்டார் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. தப்பு. 1926 இந்த காலகட்டத்தில் சத்தியமூர்த்தியுடன் சொல்லியிருக்கலாம். ஓகேங்களா, அப்போ கொஞ்சம் நம்ம கொஞ்சம் சூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் 1926 வந்து அவர் ராஜாஜிக்குள்ள அந்தளவுக்குலாம் இது கிடையாது. அவர் இவருடைய கொள்கை என்பது என்னதான் ஐஎன்சிக்குள்ளே இருந்தாலும் அவங்க வந்து ஒரு நெருங்கிய நம்பர்லாம் அவர் கிடையாது. ஓகேங்களா, சத்தியமூர்த்தியும் காமராஜர்கள் இருந்தாலும் தவிர ராஜாஜுடன் நெருங்கின்னு கொடுத்துருக்காங்க. தப்பான ஒரு விஷயம். ஓகேங்களா சார், அப்போ 1926 எலெக்ஷனில் வந்து பார்த்தீங்கன்னா ராஜாஜி வந்து பார்த்தீங்கன்னா போட்டியும் போடல, அவங்க காங்கிரஸ் கட்சியே போட்டி போடல. அப்போ தேர்தலில் இருந்து சொல்கிற விஷயமே தப்பாக கொடுத்துருக்காங்க. அப்போ ஆன்சருக்கு என்ன சொல்லணும்? நம்ம சி தான் சொல்லணும். சார், நம்முடைய காமராஜரை பற்றி வேறு என்ன சார் கேட்பாங்க? இந்த வெள்ளையனே வெளியேறு இயக்கம் இருக்குது பார்த்தீங்களா, 1942. இந்த இயக்கம் என்பது ஆகஸ்ட் 8 வந்து பார்த்தீங்கன்னா பம்பாய் செஷனில் வந்து முடிவு பண்ணியிருப்பாங்க. அந்த பம்பாய்க்கு போயிட்டு வந்து திருப்பியும் ரிட்டன் வந்து நம்மளுடைய தமிழ்நாட்டுக்கு வந்து வந்துருக்கும்போது அவர் அரக்கோணத்திலே இறங்கிட்டு இருப்பார். சென்னைக்கு போனால் என்ன பண்ணாங்க, அரெஸ்ட் பண்ணிடுவாங்கன்றது காரணத்துக்காக அரக்கோணத்திலே இறங்கியிருப்பார். அங்கிருந்து பாரு மக்களோட பிரச்சாரம்லாம் பண்ணியிருப்பார். இந்த வெள்ளையனை வெளியேற இயக்கத்துக்கு காரணமாக அவர் 2 ஜெயிலில் போட்டிருப்பாங்க சார். அவர் அமராவதி ஜெயிலையும் போட்டிருப்பாங்க, அண்டு பார்த்தீங்கன்னா நம்முடைய வேலூர் சிறையிலையும் அவர் வந்து பார்த்தீங்கன்னா அரைச்சிருப்பாங்க, சிறைப்படுத்திருப்பாங்க. அது ஞாபகம் வச்சுங்க. சரிங்களா சார், இன்றைக்கி வந்து டோட்டலாக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு 30 கொஸ்டின் நம்ம பார்த்துருக்கோம் சார். இது எல்லாமே தலைவர்களை பற்றி தான் பார்த்தோம். இது தாண்டி வந்து பார்த்தா உங்களுக்கு கொஸ்டின்ஸ்லாம் கேட்பாங்க சார். ஏன்னா ராஜாஜி பற்றி உங்களுக்கு புக்கில் என்ன டேட்டாஸ் இருக்கோ அது படிங்க, காமராஜர் பற்றி டேட்டாஸ் படிங்க. அப்துல் மாசாதெல்லாம் நம்ம புக்கில் கிடையாது, அது கொஞ்சம் சோர்ஸை கொஞ்சம் வெளியே கலெக்ட் பண்ணி தான் படிக்கணும். நேரு அவர்களை பற்றி உங்களுக்கு டேட்டாஸ் கிடையாது. ஏன்னா டேட்டாஸே பார்த்தா ஒரு 2-3 டேட்டாஸ் தான் இருக்குது, அது மேலே கிடையாது. அப்போது நேரு அவர்களையும் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நம்முடைய அபுல் கலாம் ஆசார்களை நீங்கள் வெளியே தேடி படிக்கிறது ரொம்ப நல்ல விஷயம். குரூப் 4க்கு அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அல் ஹிலால் பத்திரிகை திருப்பி சொல்லலாம், திருப்பி கேட்டுகிட்டே இருக்காங்க. சரிங்களா, அப்போ நல்லா படிங்க. இதே மாதிரி அடுத்த செஷனில் உங்களை மீட் பண்ணுறோம். ஓகேங்களா, பாய்.